வணக்கம், நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். போன வீடியோவில் செகண்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சி கேர், என்ன சாப்பிடணும், டேப்லெட் எப்படி போடணும், எந்த மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் நல்லது அப்படிங்கிறது உட்பட நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ 4th, 5th, 6th மந்த் ப்ரெக்னன்சியில் உங்கள் பாடி என்னெல்லாம் சேஞ்சஸ் எதிர்கொள்ளும், பேபி எப்படி வளருவாங்க, ஹாஸ்பிட்டல் செக்கப்பில் என்னென்ன நடக்கும், என்ன பிளட் டெஸ்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிற இந்த 4th, 5th, 6th மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி தான் இந்த ப்ரெக்னன்சிலேயே மோஸ்ட் என்ஜாயபிள் பீரியடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்த குமட்டல், வாந்தி குறையும், டயர்ட்னஸ் குறைஞ்சு உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக உண்டாகும், பசி நல்லா எடுக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் பேபி வளர வளர உங்களுக்கு வயிறும் தெரிய ஆரம்பிக்கும். வயிறு எந்த மாசத்துல தெரியும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட உடல் வாக பொறுத்து இருக்கு. அவங்களோட அப்டாமினல் மசில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கு, அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எந்த மாசத்துல அவங்க வயிறு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் பெல்விஸ் அப்படின்னு சொல்கிற உங்கள் இடுப்பு எலும்புக்குள்ள இந்த வளர்ற யூட்ரஸோடு சேர்ந்து இந்த பிளாடரும் இருக்கும். அதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் உங்கள் கர்ப்பப்பை குழந்தை வளர வளர இடுப்பு எலும்பை விட்டு கொஞ்சம் மேலே வயிறு நோக்கி வளரும். அதனால் உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற சென்சேஷன் கொஞ்சம் குறையும். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி உங்களுக்கு ஏன் இன்னும் ஸ்வீட் மெமரியாக இருக்க போகுது அப்படின்னா, பேபியோட மூமெண்ட்டை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பர்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த வாரத்தில் எந்த மாதத்தில் உங்களுக்கு பேபி மூமெண்ட்ஸ் தெரியும் அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியா இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த் ப்ரெக்னன்சியா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வாரத்துலேருந்து 22 வாரத்தில் தான் உங்களுக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுவே உங்களுக்கு செகண்ட் ஆர் மோர் தேன் செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ப்ரெக்னன்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனாலையும் உங்கள் அப்டாமினல் மசில்ஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனாலையும் உங்களால் கொஞ்சம் சீக்கிரமாகவே 16 வாரத்துக்கு மேலே இருந்தே உங்களுக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் பேபியோட மூமெண்ட்ஸை நீங்கள் கவுண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பேபியோட மூமெண்ட்ஸ் பற்றி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ், பேபி இந்த அளவுக்கு துடிப்பாங்க, இந்த அளவுக்கு புரள்வாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கும். உங்களோட வெயிட் கெயின், உங்களோட எடை அதிகமாகிறது உங்களோட செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, சாப்பிட்றதும் வாந்தியாக வெளியே வந்துடும், கொமட்டும். அதனால் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்கள் வெயிட் கெயின் இருந்திருக்காது. சில பேருக்கு வெயிட் லாஸும் கொஞ்சம் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நீங்கள் நார்மல் வெயிட் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பேபி வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை மேலே மேலே வளர்ந்துட்டே போகும். கர்ப்பப்பையை ரவுண்ட் லிகமெண்ட் அப்படிங்கிற ஒரு லிகமெண்ட் சப்போர்ட் பண்ணி இருக்கும். இந்த லிகமெண்ட் கர்ப்பப்பை வளர வளர ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் ஒரு சடனாக ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிகமெண்ட் டக்குன்னு ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு ஒரு சடன் பெயின் உண்டாக்கும். இதுக்கு பேர் நம்ம ரவுண்ட் லிகமெண்ட் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சியில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் சடனாக ரெப்படேட்டிவாக பண்ணக்கூடாது. சேர்லேருந்து எழுந்திரிக்கும் போது சேரில் கையை ஊனி பொறுமையாக எழுந்திரிக்கணும். பெட்டில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திரும்பி படுக்கிறீங்க அப்படின்னா மெதுவாக நீங்கள் திரும்பி படுக்கணும். ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் உங்களுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால இந்த ப்ரெக்னன்சி க்ளோ, இந்த ஸ்கின் க்ளோ ஆகும், ஹேர் அதிகமாக வளரும், டென்ஸாக இருக்கும் ஹேரு, வயிறில் நடுவில் கோடு போட்ட மாதிரி லீனியா நைக்ரா அப்படின்ற சொல்கிற ஒரு பிக்மெண்டேஷன் உண்டாகும். இது ஃபஸ்ட்டு உங்கள் தொப்புளுக்கு கீழேருந்து உண்டாகும். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக உங்கள் தொப்புளுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த லீனியா நைக்ரா எவ்வளோ லெங்க்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துலாம் நீங்கள் பேபி கேர்ளா பாயா அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ஒரு மித்து தான். ப்ரெக்னன்சியில் பிளட் சர்க்குலேஷன், பிளட் வால்யூம் இதெல்லாம் அதிகமாகும். ப்ளஸ் உங்கள் மூக்கில் மியூக்கஸ் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்கிற அந்த லைனிங் ட்ரை ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப நேரம் ஏசியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மூக்குக்குள்ளே இருக்கிற மியூக்கஸ் மெம்ப்ரேன் ட்ரை ஆகி சில பேருக்கு நோஸ் ப்ளீட், மூக்கிலேருந்து கொஞ்சம் பிளட்டு வரும்.
இது நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நோஸ் ப்ளீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்ஸாக என்ன பண்ணுவோம், தலையை அண்ணாந்து பார்ப்போம், மூக்கு வழியாக ரத்தம் கொட்டக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அப்படி பண்ணுறது நல்லது கிடையாது. அந்த பிளட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் உங்கள் ஸ்டமக்கை இரிட்டேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தலையை கீழே குனிஞ்சு மூக்கை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும், வாய் வழியாக மூச்சு விடணும். இந்த மாதிரி நோஸை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி நோஸ் ப்ளீடிங் அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால் நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உண்டாகும். அதனால் ப்ரெக்னென்சியில் நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும். நார்ச்சத்து பழம், காய்கறிகள், பருப்பு வகைகள் இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும். தினமும் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரெக்னென்சி ஹார்மோனோட இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இடுப்பு பகுதியில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக்கி விடும். இயற்கையாகவே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற லிகமெண்ட்ஸில் கொஞ்சம் லூஸ் ஆகி ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நேச்சுரலாகவே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஆனால் இதோட ஒரு தேவையில்லாத எஃபெக்டாக உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் பேக் ஏக் வரும். பெட்டில் படுத்திருக்கும் போது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் சுத்தமாக திரும்பியே படுக்க முடியாத மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக கூட இந்த இடுப்பு வலி இருக்கலாம். எந்தெந்த மூமெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கவனித்து அந்த மூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் ஹஸ்பண்டை ஒரு பேக் மசாஜ் கொடுக்க சொல்லலாம். ப்ரெக்னென்சியில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், நம்மளோட வெஜைனா, யூட்ரஸ் இதுக்கெலாம் பிளட் சப்ளை அதிகமாக போகிறதுனால ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் யூஸ்வலாக விட அதிகமாகவே படும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஒரு பேடு நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ப்ளஸ் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது இச்சிங்கு, கெட்ட வாடை அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சிலருக்கு நைட்டு தூங்கும்போது காலில் கிராம்ப்ஸ் ஏற்படும். காலில் இருக்கிற காஃப் மசில் அப்படின்ற சொல்கிற ஒரு தசை பிடிச்சி இழுக்கும். இதனால் கால் ரொம்ப பெயினாக இருக்கும். காலை பிடிச்சிட்டு சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெயின் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுதான் உங்களோட உள்ளங்கால், இதுதான் உங்களோட காஃப் மசில் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மாதிரி பெயின் வரும்போது இந்த காஃப் மசில்னால தான் பெயின் வருது. நீங்கள் உங்களோட உள்ளங்காலை பிடிச்சு இந்த மாதிரி உங்களை நோக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த பெயினுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கும். சில பேருக்கு ஒரு 5th மந்த்துக்கு மேலே 6th மந்த் 7th மந்த்லலாம் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிற பால் சுரப்பு அவங்க மார்பு காம்பு நிப்பிள்லேருந்து வர ஆரம்பிக்கும். இது கிளியர் வாட்டரி ஃப்ளூயிடாக தான் இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும், பால் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கொலஸ்ட்ரம் வருது அப்படின்னா நீங்கள் இப்படி அழுத்தி எடுக்கக்கூடாது. ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் நனையுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பிரெஸ்ட் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேபி பற்றி பார்ப்போம். பேபி ஆக்சுவலாக 2 மாதத்துலேருந்தே மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க மூவ்மெண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு நாம் ஃபீல் பண்ணுறது இந்த 2nd ட்ரைமஸ்டரில் தான். பேபி எந்த நேரமும் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பேபியும் நம்மள மாதிரி தூங்குவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆக்டிவாக இருப்பாங்க, விளையாடுவாங்க. வேற என்னெல்லாம் பேபி பண்ணுவாங்க அப்படின்னா, பேபிக்கு காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும். 20 வாரத்திலிருந்து பேபிக்கு நல்லா காது கேட்கும். 22 வாரத்துக்கு மேலே பேபி வெளியே இருக்க சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அம்மாவோட குரல் கேட்டால் ஹாப்பி ஆகிடுவாங்க, மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்பா அம்மா இவங்க 2 பேரோட வாய்ஸுக்கு, இவங்க 2 பேரோட டச்சுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா ஆக்டிவாக மூவ் பண்ணுவாங்க. அம்மாவும் அப்பாவும் பேபி கூட பேசுறது, பேபிக்கு கதை சொல்கிறது, இல்லைன்னா ரைம்ஸோ இல்லை தாலாட்டோ இந்த மாதிரி பாட்டு பாடுறது அப்படி பண்ணீங்க அப்படின்னா பேபிக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பேபிக்கு காது மட்டும்தான் கேட்குமா? இல்லை, பேபி கண்ணை திறந்து பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. பேபி பிறந்து பேபியோட நியூட்ரிஷனுக்கு ரொம்பவே அவசியம் பிரெஸ்ட் மில்க். ஸோ இந்த பிரெஸ்ட் மில்கை எப்படி சக் பண்ணுறது, எப்படி ஸ்வாலோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2nd ட்ரைமஸ்டர்லேருந்தே பழக ஆரம்பிப்பாங்க. பேபிக்கு சக்கிங் மூமெண்ட்ஸு, ஸ்வாலோயிங் மூமெண்ட்ஸ்லாம் இந்த 2nd ட்ரைமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 4th, 5th, 6th மந்த்லலாம் மந்த்லி ஒன்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். டைம் நீங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு போகும்போதும் உங்களுக்கு பிபி, பல்ஸ் செக் பண்ணுவாங்க, உங்களோட வெயிட்டை நோட் பண்ணுவாங்க.
உங்களோட வெயிட் கெயின் நார்மலாக இருக்கா, பிபி நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேபி மூமெண்ட்ஸ் நல்லா தெரியுதா, உங்களுக்கு இன்னும் வாமிட்டிங் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கா, வயிறு வலியோ இல்லை வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுப்பாங்க. ப்ரெக்னன்சியில் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அம்மாக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட் எல்லாம் அப்பப்போ நோட் பண்ணி உங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டில் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து உங்கள் பேபியோட ஹார்ட் பீட்டையும் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. 16 வீக்ஸ்ல இருந்தே டாப்லர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் பேபியோட ஹார்ட் பீட்டை நீங்கள் கேட்க முடியும். டாக்டர் உங்கள் வயிறை தொட்டு பார்த்தே கர்ப்பப்பையோட வளர்ச்சி வச்சு பேபியோட க்ரோத் நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா, சிபிசி அப்படின்னு சொல்கிற உங்கள் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு, தட்டணு பிளேட்லெட்டோட அளவு இதெல்லாம் பார்க்குற ஒரு பிளட் டெஸ்ட் சிபிசி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து ஓஜிசிடி அப்படின்னு சொல்கிற குளுக்கோஸ் குடிச்சு எடுக்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டை எடுப்பாங்க. இந்த ஓஜிசிடி டெஸ்ட்டை எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகி டயபெட்டிஸ் சுகர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஓஜிசிடி டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய பிளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டரில் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த அனாமலி ஸ்கேனில் குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா, எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அனாமலி ஸ்கேனில் பேபியோட ஆர்கன் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் பேபி எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேபி வெயிட் இந்த ஸ்கேனில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் கிடையாது. செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஃபோலிக் ஆசிட் மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வாந்தி, குமட்டல், வயிறு எரிச்சல் இதெல்லாம் இருக்கிறதுனால அயன் டேப்லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. உடம்புல போதிய அளவு அயன் இருந்தால் தான் ரத்தம் ஊறும். ப்ரெக்னன்சி டைமில் உங்களோட பிளட் வால்யூம் அதிகமாகும். அதனால் உங்களுக்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது அயனுக்கு. ப்ளஸ் குழந்தைக்கும் அயன் தேவைப்படுறதுனால ப்ரெக்னன்சியில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கிற அயன் மட்டும் பத்தாது. அதனால் அயன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அயன் டேப்லெட்டை நீங்கள் காலையில் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து போடுங்க. சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே அயன் டேப்லெட்டை போட்டிங்கன்னா அப்சார்ப்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கேப் விட்டுட்டு உங்கள் அயன் டேப்லெட்டை போடுங்க. அயன் டேப்லெட் மாதிரியே உங்களுக்கு கால்சியம் டேப்லெட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. கால்சியம் டேப்லெட்டை நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து போடுங்க. மாத்திரை போட மறந்துடுவோம் இல்லை டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அயன் டேப்லெட்டையும் கால்சியம் டேப்லெட்டையும் ஒன்றா சேர்த்து போடக்கூடாது. 2 டேப்லெட்டையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அயனும் அப்சார்ப் ஆகாது, கால்சியமும் அப்சார்ப் ஆகாது. கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய டேப்லெட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ப்ரெக்னன்சியில் போட வேண்டிய டிடி அப்படிங்கிற தடுப்பூசியை நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த என்ஜாயபிள் பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சியை நீங்கள் சேஃபாக கொண்டாடுங்க. நன்றி.